Hello guys, welcome back to Chennai Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஹல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்துர்க்கேன். அழகா பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பைனாப்பிள் வந்து ஃபைனாக சாப் பண்ணது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பைனாப்பிள் பியூரி ரெடி. இப்போது ஹல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சாப்டு பைனாப்பிள், 1 கப் ரவா, கீ, கேஷ்யூஸ், 1 கப் சுகர், அப்புறம் நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ண பியூரி. நீங்கள் வந்து ரவாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஷ்யூஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி சாட் பண்ணிகிட்டே இருக்கேன் அன்டில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இப்போது அதே சேம் கடாயில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச ரவாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனது செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சேம் கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பைனாப்பிள் பியூரி ஆட் பண்ணிக்கலாம். அது 2 மினிட்ஸ் நல்லா சாட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். அது குக் ஆகணும், அப்போ தான் ஹல்வாவில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுருங்க. இப்போது நம்ம ரவாவையும் சேர்த்துக்கலாம். ரவா ஆட் பண்ணதும் அது திக்காக ஸ்டார்ட் ஆகும், அதனால் கைவிடாமல் கிளறுங்க. இப்போ 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அப்போ தான் அந்த ஹல்வா ஸ்டேஜ்க்கு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. திருப்பி நான் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். சிம்பிளஸ்ட் ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இது அழகாக நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.